ஓகே அக்கா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம் ஒவ்வொருவரிலும் பெருக செய்யும்படிக்கு அனுதினமும் நமக்குள் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடையும்படிக்கு, நாம் முதிர்ச்சி அடையும்படிக்கு, தேவ புத்திரர்களாய் நாம் எழும்பும்படிக்கு நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் கூடி வந்திருக்கிற நாம், அவர் மெய்ப்பனை போல நடத்துகிறார். அனுதினமும் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஒரு தாயை போல அவர் நம்மை நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நான் ஒருவரே தேவன் என்று சொன்னவர் இன்றைக்கு அவர் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு அவர் நடத்தி செல்லுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களானபடியினாலதான் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். நாம தொடர்ந்து ஏசாயா 45 உள்ள காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம அந்த வாசனங்களை நம்ம தியானிக்க போறோம். ஏசாயா 45 5, 6 வசனங்கள். ஏசாயா 45, 5, 6 வாசிக்கிறேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இந்த நாளிலும் எவ்வளவுதான் நம்ம சத்தியத்தை கேட்டா கூட சூழ்நிலைகள், போராட்டங்கள் நமக்கு எதிராய் வரும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே என் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறவர் என்பதை நாம் விசுவாசிக்க முடிகிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மில் ஆழமாய் அவர் இடைப்பட விரும்புகிறார். நிறைய காரியங்கள் தெரிந்ததுதான். ஆனா கூட அதில் வேரூன்றும்படியாய் இந்த வசனங்களில், இந்த வார்த்தைகளில், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையில், அவரில் நாம் வேரூன்றும்படியாய் பல காரியங்களை தேவன் இந்த காலை வேளையில நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் இந்த காலை வேளையில அவர் ஒருவரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை நமக்கு விளங்க காட்ட பண்ண போகிறார். அப்போ இது அவருடைய இந்த வார்த்தை தேவனுடைய உன்னதமான ஒரு ஒரு அத்தாரிட்டி. அது மிகப்பெரிய பவர், ஆளுகை வல்லமை உடையவர் அப்படிங்கிறத இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டம், கோரேஸ் ராஜா ஆட்சி செய்ய வர்ற காலகட்டங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியில அவங்க அந்த பாபிலோன்ல அடிமைப்பட்டு இருந்த நாட்கள், உலகம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருந்த நாட்கள். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலரிடத்திலும் உலக நாடுகள்லையும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருக்கு நிகராக, அவருக்கு சமமாக யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறார். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. ஒரு ஒரு இருளான அறைக்குள்ள எப்படி ஒரு லைட்ட போட்ட உடனே அந்த ரூம்ல இருக்கிற அந்த இருள் விலகி போகிறது போல இந்த காலை வேளையில் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் ஒருவரே கர்த்தர், என்னை தவிர வேறே தேவன் இல்லை. அவரே மெய்யான ஒளியாய் இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளியாக இருக்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம் குடும்பத்தில் இருக்கிறார் என்றால் இந்த ஒளி
இருக்கிற இடத்திற்குள்ள இருளுக்கு இடம் இல்லை. நீங்க நான் அத பேசும் பொழுதே உங்க இருதயத்துல நீங்க இத சொல்லிக்கொண்டே இருங்க. அப்பா, இந்த மெய்யான ஒளி எங்களுக்குள் இருக்கிறீர், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர் என்றால் இருள் எங்க எல்லைக்குள் வர முடியாது, எங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா வெளிச்சம் வந்த பிறகு இருள் அதை மேற்கொள்ளவே முடியாது. ஒரு ரூம்ல, இருட்டான அறையில லைட்ட ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, அதுக்கு மேல இருள் அந்த இடத்துல இருக்க முடியாது. இருள் மேற்கொள்ள முடியாது. அப்போ இந்த நாட்களிலே, இந்த நாளிலே நீங்கள் உணர வேண்டியது என்னன்னா, மெய்யான ஒளியா இருக்கிற, ஜீவனா இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார். என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார் என்றால் என் வாழ்க்கையில் இருளுக்கு இடமில்லை, என் குடும்பத்தில் இருளுக்கு இடமில்லை என்பதை நீங்க உங்க இருதயத்துல இருந்து நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இந்த நாட்கள்ல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம், நம்ம நேற்று தியானித்தோம், விடியற்கால வெளுப்பை போல நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கிற நேரத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம் என்றால், இந்த நாட்களை நம்ம முற்றிலுமாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்றால், நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் மாத்திரமே இருக்கும். இருள் நம்மை மேற்கொள்ள முடியாது. வியாதிங்கிற இருள் நம்மை மேற்கொள்ள முடியாது. தரித்திரம் என்கிற இருள் மேற்கொள்ள முடியாது. குறைவு என்கிற இருள் மேற்கொள்ள முடியாது. முற்றிலும் வெளிச்சம். நீங்க உங்க உங்க கற்பனையில நான் சொல்லும் பொழுதே இந்த வார்த்தைய நீங்க உங்களுடைய இமேஜினேஷன்ல நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஃபுல்லா லைட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம வீடு, நம்ம எல்லை, நமக்கு உண்டான உடைமைகள் எல்லாம் வெளிச்சத்துக்குள்ள இருக்கு. அவருடைய வெளிச்சத்துக்குள், அவருடைய பிரகாசத்துக்குள், அவருடைய பாதுகாப்புக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால் எதுவும் நம்மை அணுக முடியாது, நம்மை தொட முடியாது. அப்போ இந்த வார்த்தை, கோரேஸ் ராஜா தேவனை அறியாதவனாக அவன் இருந்த பொழுது அவரை பெயர் சொல்லி அழைத்து ஒரு பெரிய ராஜ்யத்தை அவனுக்கு அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவன் ராஜாக்களையும் காலங்களையும் ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சொல்றாரு, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இது கிட்டத்தட்ட எரேமியாவினால 150 200 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. கோரேஸ் இந்த பூமியில வந்து பிறக்கவே இல்லை. கோரேசினுடைய தாய் தகப்பனே ஒன்று சேர்றதுக்கு முன்பதாகவே கோரேசை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு கோரேசுக்கு அப்படி எழுதி வைத்திருப்பார் என்றால், உங்களையும் என்னையும் குறித்து அவருடைய புஸ்தகத்தில் எவ்வளவு எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்துல தற்செயலாய் பிறக்கவில்லை. தற்செயலா தேவன் நம்மளை ஒன்று சேர்க்கல. தற்செயலாய் நம்ம இந்த இடத்துல கூடி வரல. எல்லாமே அவருடைய திட்டமா இருக்கிறது. இந்த காலை வேளையில நம்ம ஒரு மனதோடு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம்னா, இது எதுவும் தற்செயலாக நடந்தது அல்ல. ஒருவேளை தாவீது அன்றைக்கு அந்த யுத்த களத்துக்கு போனது எல்லாருக்கும் தற்செயலாய் நடந்ததாய் தோன்றி இருக்கலாம். ஆனால் அது தேவன் முன் குறித்த செயலாய் இருந்தது. அதனாலதான் தாவீது அந்த இடத்திற்கு சென்று, அந்த தேசத்தின் ராஜா பயந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது அங்கு சென்று அந்த கோலியாத்தை வீழ்த்தி மிகப்பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது தற்செயலாக நிகழ்ந்தது அல்ல. இந்த இடத்துல நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் என்றால் எதுவும் தற்செயலானது அல்ல. இது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. நம்மை குறித்து அவர் ஏற்கனவே தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தபடி நம்முடைய வாழ்க்கையில் அவரை அறிந்து கொள்ளும் விதமாக நம்மை ஒவ்வொரு நாளும் கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் எதெல்லாம் உங்களை பலப்படுத்துகிறதோ அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே அது தேவன் ஏற்படுத்தி தருகிறது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு காலம் சத்தியத்தை அறியவே இல்லை. ஆனா ஒவ்வொரு கனெக்ஷனையும், ஒவ்வொரு மெசேஜும் நான் கேட்கும் பொழுது அது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. ஆனா எல்லாமே ஆச்சரியமாய் நடந்திருக்கும். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில்
தற்செயலாய் நிகழ்கிறது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கோரேஸ் பிறந்தது தற்செயல் அல்ல. கோரேஸ் ராஜாவானது தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல. இது பிறக்கும் முன்னமே, கோரேஸ் உருவாகும் முன்னமே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே, உலகம் தோன்றுகிறதற்கு முன்னமே கோரேசை குறித்து தேவன் அறிந்திருந்தார். அவை இப்படி ஒரு ஒரு மனிதனை நான் உருவாக்குவேன், அவன் இந்த பூமிக்குள்ள வருவான், அவன் என் ஜனங்களை விடுவிப்பான் என்று கோரேசை குறித்து தேவன் திட்டம் பண்ணினபடினால் அவன் அறியல. ஆனால் அவனை உருவாக்கினவர் அவனை அறிந்திருந்தார். அப்போ எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே நமக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஏசாயா, அதே ஏசாயா 45 அதிகாரம் 21 வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45:21. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. மறுபடியும் இந்த அதிகாரத்துல அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் ஒருவரே தேவன், எனக்கு நிகர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் சுவிசேஷம், நற்செய்தி. இந்த உலகத்தையே படைத்தவர் என்னில் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் என்பதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை தான் நாம் பல வருஷம் புறஜாதிகளுக்கும் ராஜா எல்லாருக்கும் ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்த அந்த காரியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் சுவிசேஷம், நற்செய்தி. இந்த தேவன் நம்மில் இருப்பார் என்றால், இந்த உலகத்தை படைத்தவர், பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தவர், சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினவர், உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், செங்கடலை பிளந்தவர், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார் என்றால், இன்னைக்கு நம்மளை பார்த்து எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர வேண்டும். அவர் ஏதோ இத பெருமைக்காக சொல்லல. இந்த தேவனாகிய நான் இன்றைக்கு உன்னுடனே இருக்கிறேன், உனக்குள் இருக்கிறேன் என்பதை அவர் விளங்க பண்ணும்படிக்கு நம்மோடு கூட இந்த வார்த்தைகள் மூலம் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. எதுல இருந்து நமக்கு ரட்சிப்பு வேணும்னாலும் அது அவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ மதத்துக்கு உரியவர் அல்ல. பூமியின் எல்லைகள் எங்கும் உள்ள மக்கள் எல்லாரும் தன்னிடத்திற்கு வரணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதே அதிகாரம் ஏசாயா 45:22 அவர் சொல்லுகிற வார்த்தை, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, இந்த உலகத்துல up to the ends of the earth, எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இதை உணர்ந்து கொண்டோன்னா போதும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுல இருந்தெல்லாம் ரட்சிப்பு வேணும்? வியாதியில இருந்து ரட்சிப்பு வேணுமா? குறைவுகள், தரித்திரத்துல இருந்து ரட்சிப்பு வேணுமா? இல்ல குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், இதுல இருந்து ரட்சிப்பு வேணுமா? அவர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். லுக் டு மீ,
என்ன பாருங்கங்கிறாரு. நம்ம இன்னைக்கு எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? சூழ்நிலைய பார்க்கிறோமா? மனுஷர பார்க்கிறோமா? மனுஷருடைய வார்த்தைகள பார்க்கிறோமா? இல்லை என்றால் நம்முடைய மாம்சமும் மனதும் சொல்லுகிறவைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோமா? நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை என்று அவர் சொல்லிட்டாருன்னா, அவருக்கு ஈடு இணை உலகத்துல வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு சில படங்கள்ல எல்லாம் எனக்கு அது ரொம்ப வேதனையா இருக்கும். சாத்தானும் அவரும் அந்த ஒரு யுத்தம் பண்ற மாதிரி ஒரு பிக்சர் வச்சிருப்பாங்க. சாத்தா அவருக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. எப்படி அது நடக்கும்? எப்படி சாத்தியம்? அதெல்லாம் அறியாமையினால் அது போடப்பட்டிருக்கிற படங்கள். அவருக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். அவருக்கு முன்னாடி நிக்க முடியாது அப்படின்னா, உங்களுக்கு முன்பாகவும் எந்த வல்லமையும் நிற்க முடியாது, செயல்பட முடியாது என்பதுதான் நிஜம். ஏன்னா, அவர் உங்களோடு கூட ஒன்றாக கலந்திருக்கிறார். உங்க குடும்பத்தோடு கூட அவர் இருக்கிறார் என்றால், உங்களுக்கு எதிராய் எந்த காரியமும் செயல்பட முடியாது என்பதுதான் நிஜம், சத்தியம். இந்த நிஜத்தை உணராத நாட்கள்ல பொய்களை விதைத்து நம்ம பொய்யை நம்ப பண்ணி நம்ம ஒரு பயத்துக்குள்ளேயும் இருளுக்குள்ளேயும் நம்ம இருந்தோம். ஆனால் இன்றோ தேவன் நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். எதுவும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு அவர் வார்த்தை சொல்லுதுன்னா அதுதான் நிஜம், சத்தியம். அப்போ அவர் சொல்றாரு, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். நம்ம பிரச்சனைய பார்க்க வேண்டாம், நம்ம பலவீனத்தை பார்க்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற சமாதான குறைவுகளை பார்க்க வேண்டாம். அவரை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெரிதாய் பார்ப்போம் என்றால் நாம் நிச்சயம் ரட்சிக்கப்படுவோம் என்பதுதான் நிஜம். அப்போ அவருடைய எண்ணம் என்ன? அவருடைய விருப்பம் என்ன? இந்த பூமியின் எல்லை எங்கும் இருப்பவர்கள் என்னை நோக்கி பார்க்கணும், என்கிட்ட வரணும். அந்த இளைய குமாரனுடைய தகப்பன் அவர் ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளை என்கிட்ட வந்தா போதும். இதைதான் அவர் விரும்பினார். அந்த பிள்ளை அவர்கிட்ட வரும் பொழுது, தூரமா வரும் பொழுதே அவர் ஓடி போய் கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார், முத்தமிடுகிறார். இது எதை குறிக்குது? நீ என்கிட்ட வந்துட்டா போதும், உனக்கு ரட்சிப்பு, உனக்கு விடுதலை, உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு சுகம் எல்லாம் அது நிஜமாய் மாறும் என்பதுதான் தேவன் உணர்த்துகிற வார்த்தை. என்ன நோக்கி பாரு, என்ன நோக்கி பாரு, உன் வாழ்க்கையில ரட்சிப்பு, என்ன நோக்கி பாரு, உன் வாழ்க்கையில வெளிச்சம். இது எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார் என்பதுதான் நிஜம். அவர் ஒருவரே மெய்யானவர், அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர், அவர் ஒருவரே. ஹிஸ்டரியே அவர் கையில தான் இருக்குது. அவர் நமக்கு ரட்சிப்பு தருகிறவராய் இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் ஆழமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில அதான் அவர் சொல்றது, என்கிட்ட வந்துரு, அவ்வளவுதான். நீ என்னுடைய அடைக்கலத்துக்குள்ள நீ இருக்கிறன்னா உன்னை ஒரு தீங்கும் அணுக முடியாது. நீங்க சொல்லுங்க இந்த காலை வேளையில, அப்பா நானும் என் குடும்பமும் உங்க கரத்துக்குள்ள இருக்கிறோம். நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உங்க கரத்துல இருக்கிறவைகளை ஒருவனும் ஒரு காலம் பறித்து கொள்ள முடியாது, தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் நீங்க சொல்லி இருக்கிறீங்கன்னா, உங்களை தொட்டாதான் எங்களை தொட முடியும். உங்களை தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லைன்னா எங்களையும் தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை, எந்த வியாதிக்கும் அதிகாரம் இல்லை, எந்த சத்ருவின் கிரியைக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் உணர்கிற நேரத்திலேயே உங்கள் குடும்பங்களை விட்டு எல்லா விதமான போராட்டங்களும் வெளியேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த உலகத்தையும் ராஜாக்களையும் நம்முடைய எதிர்காலத்தையும் ஆளுகிற அதே தேவன், கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே கோரேசினுடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருப்பார் என்றால், நாம் பிறக்கும் முன்னதாகவே நம்முடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்மையும் அவர் பெயர் சொல்லி அழைத்து நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அவர்தான் பூமியில் உயர்ந்திருக்கிறவர்.
நோக்கி பார்ப்பது அப்படின்னா ஏதோ நம்ம நம்ம உழைச்சு நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம அவர்கிட்ட நெருங்க முடியும், பரிசுத்தமாக முடியும்னு சொல்லல. என்னை நோக்கி பார்ப்பது என்றால் நம் இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்புவது, அவரை முழுமையாக நம்புவதுதான் அவரை நோக்கி பார்ப்பது. அப்போ இது எதுக்கு இத எதை உதாரணமா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த யோவான் 3ல நம்ம பார்க்கிறோம், வனாந்தரத்துல வெண்கல சர்ப்பம் அதை ஏறிட்டு பார்த்தவர்கள், அந்த அந்த சர்ப்பத்தின் கடியில் அந்த விஷத்தில் அகப்பட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுதே இவங்க சரீரத்துல இருக்கிற அந்த விஷம் மறைந்து போகிறது. அவங்க வேற எதுவுமே செய்யல. இவங்க உடம்புக்குள்ள விஷம் வந்தது உண்மைதான், நிஜம்தான், அவங்க மரண தருவாயில இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த வேளையிலேயே இவங்க சரீரத்துல இருக்கிற விஷம் காணாம போயிருச்சு, மறைஞ்சு போயிருச்சு. இதைத்தான் அங்கே இயேசு சொல்லுகிறார், மோசே வனாந்தரத்திலே சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது என்ன செய்ததாம்? பிரகாசம் அடைந்தது. அந்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது உண்மை அன்றால் என் ஜனங்கள் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு நம்ம அவரை விசுவாசிக்கிறோம்னா நம்ம ஒரு காலம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்பதுதான் நிஜம், சத்தியம். அப்போ அந்த வனாந்தரத்துல அந்த சர்ப்பம், வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட பொழுது அதை பார்த்தவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற விஷத்தன்மை மறைந்து போகும் என்றால், இன்றைக்கு நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவில, நம்முடைய சரீரத்திலே இருந்த விஷத்தன்மைகள் மறைந்து போவது எவ்வளவு நிச்சயம்! அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்றால் அவரை மாத்திரம் நம்ம பார்த்து கொண்டிருந்தால் போதும், நம்ம சரீரத்துல, நம்முடைய ஆத்துமாவில இதுவரைக்கும் விஷமா இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த வேளையிலே மறைந்து போகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது எல்லாம் நீங்க அவரை பார்க்க 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 உங்களுக்குள்ள இருந்த விஷத்தன்மை ஏற்கனவே அவருடைய சரீரத்திற்குள் அது கடந்து சென்றிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்க உடம்புல இருந்த வியாதி, நோய், கிருமிகள் உங்க உங்க சரீரத்துல, உங்க உங்க ஆத்துமாவில இருக்கக்கூடிய எல்லா சமாதான குறைவுகள் எல்லாம் அவர் சுமந்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ நம்ம ஆத்துமாவில இந்த சமாதானம்ங்கிற வார்த்தைக்குள்ளேயே சுகம், ஆசீர்வாதம், செழிப்பு எல்லாம் கலந்து இருக்கு. நீங்க ஷாலோங்கிற வார்த்தைய நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அதுக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்குதுன்னு. அப்ப இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்திருக்கிறபடியினால் இந்த சமாதானத்தை நானும் என் குடும்பமும் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணர்வோம் என்றால், இந்த காலை வேளையில நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பெரிய விடுதலையை பார்க்க முடியும். அவரை நோக்கி பார்க்கும் வேளையிலே நம்முடைய ஆத்துமாவில, சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் சுமந்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு அவருக்குள்ள இருக்கக்கூடிய சமாதானம் எனக்குள் வந்திருக்கிறது. அந்த சுகம் எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அது கடந்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது ஜெயமாய் மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அவருடைய அன்பு எல்லைகள் அற்றது. ஜாதி, மதம், இனம் எந்த வேறுபாடும் அவருக்கு கிடையாது. அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லோரும்
ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை நாம் அடைந்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட உறவுக்குள்ள இருக்கிறோம், ஒன்னஸ்ல இருக்கிறோம்னா இன்றைக்கு நம்ம எல்லைக்கு பக்கத்திலேயே எதுவும் வர முடியாது என்பதுதான் நிஜம். அப்ப நம்ம இதை அடைந்திருக்கிறோம். நம்ம கெட்டு போகாமல், நம்ம சரீரமோ ஆத்துமாவோ அது கெட்டு போகிறதற்கு இடம் இல்லை. நாம் நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறோம். அப்போ அவரை நோக்கி பார்க்கிறோமா? அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோமா? இன்னைக்கு எதையெல்லாம் நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அந்த ஸ்பர்ஜன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லி ஒரு வெளிநாட்டுல ஒரு தேவ மனிதர், அவர் ஒரு தேவாலயத்துக்கு போறாராம். அப்போ அவர் தேவாலயத்துக்கு போன அந்த நேரத்துல இதே வசனத்தை அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஒரு பிரசங்கியார். ஏசாயா 45:22, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த போதகர் அவரை பார்த்து சொல்றாராம், தம்பி, நீ ரொம்ப வேதனையோட காணப்படுற, நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். அந்த பேச்ச கேட்ட அந்த ஸ்பர்ஜன் அவர் விசுவாசத்தோடு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார். அன்றைக்கே அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய சமாதானம் வந்ததாம். உலகம் போற்றுகிற ஒரு வல்லமையான பிரசங்கியாராய், ஊழியராய் அவர் மாறினாராம். அப்போ இந்த ஏசாயா 45:22 நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உண்மை, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அவர்தான் தேவன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு அவர் சொல்லி இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிச்சு அவரை நோக்கி பார்க்கிறோம் என்றால், இன்றைக்கு உங்களுடைய பலவீன கட்டுகளிலிருந்து, உங்க போராட்டங்களிலிருந்து, உங்களுடைய தரித்திர கட்டுகளிலிருந்து, கடன் என்கிற கட்டுகளிலிருந்து நாம் நிச்சயமாய் விடுவிக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, அவரே இதை வாக்கு கொடுத்திருக்கிறபடியினால், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதை அவர் சொல்லியிருக்கிறபடியினால் அது நிச்சயம் நடக்கும். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்குள் ஊடுருவி செல்லுகிறபடியினால் இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க அவரை நோக்கி பார்க்கிற இந்த வேளையில நான் சொல்ல சொல்ல உங்க இருதயத்துல கர்த்தர் இந்த அனலை மூட்டி கொண்டிருப்பார் என்றால், அது உண்மையாய் நீங்கள் உணர்வீங்கன்னா, இன்றைக்கு நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணுகிறார். நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். நம்ம அந்த அழைப்புல நம்ம பங்கெடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு மீட்பு, மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு, மிகப்பெரிய ஒரு சமாதானம், ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு உண்டாயிருக்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நமக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர்தானா, துவக்கினவர் அவர்தானா, அதைத்தான் அவரே முடிக்கவும் செய்வார். ஒரு வாக்குத்தத்தம் நம்ம நம்பும்படி அவர் செய்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு விசுவாசத்தை அவர் துவக்கி இருக்கிறார் என்றால், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணி அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். அப்போ இன்றைக்கு பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்லி இருப்பது மெய் என்றால், இந்த காலை வேளையில அவரை நோக்கி பார்த்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் மிகப்பெரிய ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. இதை நாம் இன்றைக்கு விசுவாசித்து உணர்கிற வேளையில இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நோக்கி பார்க்கிறது அப்படின்னா இருதயத்தில் விசுவாசிப்பது. நம்ம இருதயத்துல அவரை உணர்ந்து அறிவதும் அவரை நம்புவதையும் குறிக்கிற வார்த்தை தான் அவரை நோக்கி பார்ப்பது. அப்போ
நம்ம பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. இன்னைக்கு நம்ம மாம்ச எண்ணங்கள்ல விசுவாசம் வைக்கிறோமா, இல்ல குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறோமா? அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதே என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. இன்றைக்கு இந்த நித்திய ஜீவன் அவருடைய அந்த இன்டிமெசிக்குள்ள, அந்த ஃபெலோஷிப்குள்ள ஒன்றாக நம்ம அவருக்குள்ள நம்ம கலந்திருப்பது நிஜம். ஏன்னா குமாரனை கண்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு இது சாத்தியம். அப்போ அந்த ஒன்னஸ்குள்ள நம்ம கலந்து வந்துட்டோம்னா, நம்ம ஏதோ எதையும் முயற்சி பண்ணி போராடி நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஒன்னே ஒண்ணு, நான் என் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், இந்த கிறிஸ்துவுக்குள்ள நானும் என் குடும்பமும் இருக்கிறோம், இந்த கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது பலத்த அற்புதங்களும் அதிசயங்களும் நம் வாழ்க்கையில் நடக்கிறதை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். ஒரு கடல்ல ஒருத்த மூழ்கி கொண்டிருக்கிறான். தன்னை காப்பாற்ற வர்ற படகை எப்படி அவன் நம்பிக்கையோடு பார்க்கிறானோ, அது போல எல்லாமே சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், அதை பார்க்கவே வேண்டாம். ஒரு படகு எதிர்நோக்கி வருகிறதுனா, இந்த படகு என்னை காப்பாற்றும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு எப்படி உண்டாகுமோ, ஒரு கலங்கரை விளக்கமாய் நம் தகப்பனாகிய தேவன் இருக்கிறார். ஒரு லைட், வழி தெரியாத இடத்துல அந்த கலங்கரை விளக்கம், அந்த லைட் ஹவுஸ் எப்படி வெளிச்சத்தை கொடுத்து அவங்களுக்கு பாதையை, அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த பாதையை காட்டுகிறதோ, அதே போலதான் நம் தேவன் இருக்கிறார், நமக்கு வெளிச்சத்தை காட்டும்படியா. இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. நான் என்னை குறிச்சு பல நாட்களுக்கு முன்பாக, பல வருஷங்களுக்கு முன்னாடி தேவன் சொன்ன வார்த்தை, அவர் உன்னை வெளிச்சத்துல நடத்துவார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவர் வெளிச்சத்துல இருந்து என்னை எங்க 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 கொண்டு போகணுமோ அந்த இடத்துல எல்லாம் கொண்டு போய் என்னைய பயிற்றுவித்து தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, அவர் உங்களுக்கு வெளிச்சமா இருந்து இந்த இடத்துல அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் நிஜம், சத்தியம். அப்போ அவர் ரட்சிப்பின் ஊற்றாய் நமக்கு இருக்கிறார். அவர் லைட் ஹவுஸா நம்மளுக்கு இருந்தபடியினாலதான் இன்னைக்கு நம்மள லைட் ஹவுஸா அவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். நாம் கலங்கரை விளக்கமாக அநேகருக்கு ஒளியை கொடுக்கும்படி, அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு தான் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். அப்போ ஏன்னா நம்ம இந்த வெளிச்சத்தை இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம், இந்த வெளிச்சத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே நாம் வெளிச்சமாகி கொண்டிருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உங்ககிட்ட ஒருத்தர் வர்றாங்கன்னா நீங்க அழகா அவங்கள கைட் பண்ண முடியும், கவுன்சில் பண்ண முடியும், வெளிச்சத்துக்கு நேராய் அவர்களை நடத்த முடியும். அவர்களுடைய பாதை எந்த பாதையில போகணுங்கிறதற்கு உங்களை தான் தேவன் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை நம்ம நோக்கி பார்த்தபடியினாலே நாம் வெளிச்சமாகி கொண்டிருக்கிறோம். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். இந்த ஒளி இன்றைக்கு நமக்குள் உதித்திருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்கிற வேளையில நம்ம வந்திருக்கிறோம். ஏதோ இதுல நான் பெருசு, நீங்க பெருசு ஒன்று கிடையாது. இன்றைக்கு நான் இத சொல்றேனா, இதை காட்டிலும் வெளிப்பாடு நிறைந்தவர்களாய் தேவன் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வெளிச்சம் உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக தான் தேவன் இந்த இடத்துல நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார், நம்மை ஒரு குடும்பமாய் ஒன்று சேர்த்திருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் அநேகரை ஆசீர்வதிப்பார். இது நிஜம், இது சத்தியம். அப்போ அன்றைக்கு ஒருவேளை தோல்வியின் அடையாளமா சிலுவை இருந்தது. இன்னைக்கு இந்த முழு உலகத்துக்கோ அதுதான் வாழ்வு தருகின்ற ஒரு ஜீவ ஊற்றாக அந்த சிலுவை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்.
இந்த சிலுவை என்பதுதான் நமக்கு ஒரு வெற்றியின் சின்னமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்திருக்கிறார் என்றால், இந்த பாவத்தின் மூலம்தான் மரணம் வந்தது நிஜம் என்றால், இன்றைக்கு நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்திருப்பது உண்மை என்றால், நம்முடைய சரீரத்தில் எப்படி மரணம் ஆளுகை செய்ய முடியும்? இந்த மரணத்தின் ஒரு கூறான வியாதி எப்படி நம்மை ஆளுகை செய்ய முடியும்? நாம் பாவங்களுக்கு செத்து விட்டோம் என்றால் இன்றைக்கு மரணம் எப்படி நம்மை ஆளுகை செய்ய முடியும்? தரித்திர ஆளுகை செய்ய முடியாது. நீங்க ஏசாயா 61 தியானித்து பாருங்க. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை கூறவும், கட்டப்பட்டவர்களை கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும் அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்ம எதிலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறோம் அத்தனையிலும் இருந்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த பாவங்களுக்கு செத்துட்டோம்னா, அவர் மரித்த பொழுது நாமும் மரித்து, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே எந்த பலவீனம் ஆளுகை செய்ய முடியும்? இன்னைக்கு ஏன் இந்த பலவீனங்கள்? இந்த உலகம் காரியம், உலகத்துல உள்ள எண்ணங்கள், இது நம்மள சில நேரங்கள்ல மேற்கொள்ளுகிறதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கு. ஒருவேளை சில நேரங்கள்ல இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம், அவங்களுக்கு வந்தது எனக்கு வரும். இது எல்லாமே இந்த மாம்ச எண்ணத்தின் விளைவாக நமக்குள்ளே ஏற்படுகிற பலவீனங்கள். உன்னை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டே இருந்தோம்னா போதும், நம்ம ரட்சிக்கப்படுவோம். அவரை மாத்திரம், சிலுவையில் அறையப்பட்ட, சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் என்றால் நாம் ரட்சிக்கப்படுவோம். மோசே எப்படி வெண்கல சர்ப்பத்தை வனாந்திரத்திலே உயர்த்தி அவன் கட்டி வைத்த பொழுது, அதை வைத்த பொழுது, உயர்த்தின பொழுது, அதை பார்த்த எல்லாருடைய சரீரத்துல இருந்த விஷத்தன்மை மறைந்து போகும் என்றால், இன்றைக்கு அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் செத்து அவரோடு கூட நாமும் மரித்திருப்பது உண்மை என்றால், இன்றைக்கு உங்க சரீரத்துல இருந்த எல்லா பலவீனங்களையும் அவருடைய சரீரம் ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்றால், இன்னைக்கு உங்க சரீரத்துல வியாதி இல்லை என்பதுதான் நிஜம். நம்ம வியாதி இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்றதே அது ஒரு இலூஷன், மாயை, பொய். இந்த காலை வேளையில இந்த வார்த்தைய நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. அப்பா, நீங்க என்னுடைய மரணத்தை நீர் மரித்து விட்டீர், என்னுடைய பாவங்களை நீர் உம்முடைய சரீரத்திலே நீர் சிலுவையில் சுமந்து விட்டீர் என்றால், இன்னைக்கு என் சரீரத்துல பாவம் இல்லைன்னா என் சரீரத்துல வியாதியும் இல்லை. சொல்லுங்க, என் குடும்பத்துல யாருடைய சரீரத்திலையும் பாவமும் இல்லை, வியாதியும் இல்லை. இதை நீங்க சொல்லுகிற வேளையிலேயே, விசுவாசித்து சொல்லுகிற வேளையிலே, இதுவரைக்கு அவன் நம்முடைய எண்ணங்களிலே விதைத்திருந்த அந்த பொய்கள் களையப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் பழைய மனுஷரை களைந்து போடுவது. இந்த பழைய மனுஷனுடைய எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறபடியினாலதான் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்களை நம்ம சந்தித்து கொண்டிருந்தோம். இது பழைய மனுஷனுடைய எண்ணம். நமக்கு பாவம் இருக்கிறது என்கிற எண்ணமே பழைய மனுஷனுடைய எண்ணம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பது உண்மை என்றால், இன்றைக்கு என் சரீரத்திலையும் சரி, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய சரீரத்திலையும் சரி, பாவம் என்பது இல்லை. பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தின் நின்று நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம், சத்தியம். இதை நீங்கள் உணர்கிற வேளையிலே இந்த 3 நாட்களும் நான் பார்க்கிற ஆவியானவர் பலத்த விதமாய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த செய்திகளை நீங்க தொடர்ந்து கேளுங்க. இதை கேட்க 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 உங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பழைய மனுஷனுடைய செயல்களை நீங்க லகுவாய் களைந்து போட முடியும். புதிய மனுஷனை உள்ளான ஆவியில், உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய் பலப்பட 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 உங்களுக்கு எதிராய் கொண்டு வந்த சத்ருடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நமக்கும் அவருக்கும் இடையே அவர் சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிறவைகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு நீங்க தனியா இல்ல, முழு பரலோகமும் இன்றைக்கு உங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்க பக்கத்துலதான் இந்த பரலோகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நம்ம கண்கள்ல பார்க்கல, ஆனால் நிஜம் அதுதான். உங்களுக்காக பரலோக தேவன் 1000 10,000 தூதர்களையும் அவருடைய இரத்தத்துக்குள்ளேயும் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர் ஒன்றாக்கி இருக்கிறார். இன்றைக்கு திரளான தூதர் சேனை கூட்டம் நமக்காக அவர் பாதுகாக்கும்படி வைத்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம்னா, இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா, நமக்கும் நம் குடும்பத்திற்கும் எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷனை நம் தகப்பன் வைத்திருக்கிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ ஒரு சின்ன பிள்ளைய போல இந்த சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பாவத்தினால காயப்பட்டோம், பாவத்தினாலே மரணம் நம்மை துரத்தி கொண்டிருந்தது. ஆனா வனாந்தரத்துல எப்படி இஸ்ரவேலர் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்ட பொழுது, அந்த வன்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த பொழுது அவர்களுடைய சரீரத்தில் இருந்த விஷத்தன்மை மறைந்து போனது போல, இன்றைக்கு உங்க சரீரத்துல இருந்து மாத்திரம் அல்ல, உங்க ஆத்துமாவில அந்த மாம்சம் எண்ணமாகி அந்த சர்ப்பத்தின் விஷங்களிலும் இருந்து இன்றைக்கு தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நம்ம கெட்டு போக மாட்டோம். ரட்சிப்பை பெறுறதுக்கு நம்ம கடினமான முயற்சி எதுவும் நம்ம செய்ய வேண்டியது இல்லை. அவர் விசுவாசத்தை துவக்கினவர், நம்மில் அவர் முடிய செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏசாயா அதே அதிகாரம் ஏசாயா 45:23 பார்க்கிறோம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். எது நீதியான வார்த்தையா? முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். ஒரு நாள் பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவருடைய அதிகாரத்துக்கு முன்பாக பணிந்து குனிய வேண்டும் என்பதுதான் நிஜம். இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் என்ன அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், இதை விசுவாசிக்கிற வேளையிலேயே உங்களுக்கு எதிராய் இருக்கிற அத்தனை முழங்காலும் அது முடங்கி அது வெளியேறுகிறதை நீங்கள் பாருங்கள். இது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை மூலமாய் நம்ம இதை ஆழமாய் நம்ம அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். பிலிப்பியர் 2:9-11 பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இன்றைக்கு எங்க இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம் குடும்பத்துக்குள் இருக்கிறார். அப்படிங்கிறத நீங்க நம்புனா போதும். நம்புறது மட்டும்தான் நம்ம வேலை. அந்த நம்பிக்கையை கொடுப்பதும் அவர்தான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கையை பெருகச் செய்வதும் அவர்தான். ரோமர் 15:13 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ இந்த விசுவாசம் பெருகும் பொழுது, பரிசுத்த ஆவியின் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகும் பொழுது, இந்த விசுவாசம் நம்மில் பெருகும் பொழுது நம்ம இருதயத்துல எப்பொழுதுமே சந்தோஷமும் சமாதானமும் அது பெருக்கெடுத்து ஓடும். இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை எதுவும் கெடுக்க முடியலன்னா நம்முடைய சமாதானத்தையும் எதுவும் கெடுக்க முடியாது. எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை பெருசா பாக்குறோமோ,
அப்பதான் நம்ம சமாதானம் கெடும். இந்த மாம்ச எண்ணங்கள் நமக்கு மேலோங்கும் பொழுதுதான் நம்முடைய சமாதானம் கெட்டு போகும். அவரையும் அவருடைய வார்த்தையையும் நாம் விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தை இதுதான், என் தேவன் இப்படிப்பட்டவர் தான், அந்த முழங்கால் யாவும் முடங்குகிற நாமத்தை உடையவர் இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிறார் என்றால், என் குடும்பத்துக்குள் இருக்கிறார் என்றால், இன்றைக்கு எங்களுக்கு எதிராய் வந்த எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் அது விலகி போகிறதை நான் பார்க்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் போதும். இந்த நிமிஷத்துல அத்தனை காரியங்களும் ஓட்டம் எடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். அப்போ அவர் மனிதர் இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் இந்த படைப்பு எல்லாம் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும்படிக்குதான் நம்மை தேவன் இந்த பூமியில இன்றைக்கு வைத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல இந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் ஆழமாக நம் இருதயத்தில் பதிக்கும்படிக்கு தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லி வெளிப்படுத்துதல்ல அங்க அவங்க துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வானம் பூமி கடல்ல உள்ள அனைத்து படைப்புகளும் இணைந்து பாடுகிற அந்த ஒரு மிகப்பெரிய நாள், அந்த நாள் தான் இந்த நாள். இன்னைக்கு சர்வமும் அவரை துதித்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அவரை நோக்கி பார்க்குது, அவரை துதித்து கொண்டிருக்கிறது. அவரை நோக்கி இப்ப பார்க்கிறோம். காலையில இன்னைக்கு நீங்க விடிய காலையில எழுப்பி பார்ப்பீங்கன்னா இந்த பறவைகளும் பட்சிகளும் காலையில அது அழகா இனிமையான ஒரு குரலோட கத்திட்டு எல்லா இடங்களும் சுத்தி அது சந்தோஷமா தெரிந்து தன்னுடைய உணவை கொடுத்த பரம தகப்பனை அது துதித்து கொண்டு இருக்கிறது. நம்ம தான் இனத்தலாமோ புலம்பி சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை சிருஷ்டிப்புகளும் அவரை துதித்து கொண்டிருக்கின்றன என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை துதித்து கொண்டே இருந்தா போதும். அவரை பெருசா பார்த்து கொண்டே இருந்தா போதும். அவருடைய முகத்தை மாத்திரம் நாம் பார்த்தால் போதும். இன்றைக்கு என்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய பாவத்தை அவர் சுமந்திருப்பது உண்மை என்றால் அவருடைய சரீரத்துல சுமந்துட்டாருன்னா இன்னைக்கு எனக்கு ஜீவன் கடந்து வந்திருக்கிறது, என்னுடைய சரீரத்துக்குள்ள ஜீவன் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்கிற வேளையிலேயே உங்க சரீரங்கள்ல இருக்கிற அத்தனை பலவீனங்களும் மறைந்து போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை போராட்டங்களும் மறைந்து போகிறதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தபடியினால் இன்றைக்கு நம்ம அந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்குவது உண்மை என்றால் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக அத்தனையும் முடங்கி போகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தான் தேவ புத்திரர்களா இருக்கிறோம், தேவனுடைய சந்ததியா இருக்கிறோம். முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரர்களாய் தேவன் நம்மை அனுதினமும் நமக்குள்ள மறுரூபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நீங்க உங்க சுவாச காற்றே பயங்கரமான பவர்ஃபுல். நீங்க போற இடங்கள்ல அங்க ஜீவன் தான் இருக்கும். நீங்க வார்த்தைய பேசுனா அங்க ஜீவன் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அவரே நமக்கு ஜீவனா இருக்கிறார் என்றால் இந்த ஜீவனில நம்ம ஆளுகை செய்வோம். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நாம் ஆளுகை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை ஆளுகை செய்வதற்கு எந்த வல்லமைக்கும் இடம் இல்லை.
நாம் ஜீவனை அடைந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் இன்றைக்கு நம்முடைய சரீரங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரங்களிலும் கிறிஸ்துவினுடைய ஜீவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டோம்னா போதும், எதை குறித்து நமக்கு பயம் இருக்காது. இன்றைக்கு ஏன் பயம்னா, நான் என்கிறது நமக்குள்ள அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நானை ஒழிச்சிட்டு அவர்தான் நான், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், நான் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, அவர்தான் எல்லாம் அப்படிங்கிற இடத்துல நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள வரும்போது சகலமும் உங்களுக்கு முன்பாக மண்டியிடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். நான் சொல்லுகிற காரியங்களை நீங்க அப்படியே தியானிக்க ஆரம்பிங்க. ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு தேவன் நமக்கு அவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். அமைதலாய் நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துல ரிலாக்ஸ்டா உங்க மனதை வேற எங்கேயும் திருப்பாம நான் சொல்லுகிற வார்த்தைகள்ல நீங்க உங்க கவனத்தை வைப்பீங்கன்னா இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனை, கவலை, இதெல்லாம் ஒரு 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 ஸ்கிரீன்ல ஓடுற ஒரு இமேஜஸா நீங்க பாருங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனா இதை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தேவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு ஒரு தூசி மாதிரி இருக்கு. அவர் அதை துடைத்து போடுகிறதை நீங்கள் அப்படியே உங்க மனக்கண்கள்ல நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அவ்வளவு பிரச்சனைகளையும் அவ்வளவற்றையும் அந்த திரையில ஓடக்கூடிய உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவர் அப்படியே அதை துடைத்து போடுகிறார், அதை நீக்கி போடுகிறார். நீங்க சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன், உங்களை நோக்கி பார்க்க 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 என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு எல்லாம் எனக்கு முன்னாடி முடங்கி வெளியே போகிறத நான் பார்க்கிறேன். நீரே என் ரட்சகர், நீரே பெரியவர் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். நான் உணர்றேன்ப்பா. அன்றைக்கு அந்த சீன் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் பாம்பின் விஷம் அவங்கள பயங்கரமா மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அந்த வெண்கல சர்ப்பத்தை அவங்க நோக்கி பார்த்த வேளையிலேயே அந்த சரீரத்தில் இருக்கிற விஷம் மறைஞ்சு அவங்க ஜீவனை பெற்று கொள்றாங்கன்னா, இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அவரை நோக்கி நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. அவருடைய சரீரத்துல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கிறதை நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம பாவம் தான், நம்ம செஞ்சதுதான், நம்ம அக்கிரமம் தான், நம்ம மீறுதல் தான். ஆனா அவர் தன்னுடைய சரீரத்துல ஏற்றிருக்கிறார். ஏன்னா அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் ஒன்றாக கலக்கும்படிக்கு. இந்த பாவம் நம்மை விட்டு அவரை தூரப்படுத்தினது. இந்த பாவம் என்னையும் என் பிள்ளையும் பிரிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய சரீரத்திலே அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார். உங்க எல்லா பாவமும், நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவமும் அவருடைய சரீரத்துல டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதை அப்படியே பாருங்க. அந்த பாவம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா அந்த பாவத்தினால் உண்டான எந்த காரியங்களும் இனி நம்முடைய வாழ்க்கையில இல்ல. அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வயது போல் ஆகிறதுங்கிறத அந்த பழைய ஏற்பாட்டுல சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான் என்றால், அக்கிரம நோய்கள் மன்னிக்கப்படும் பொழுது இன்னைக்கு மன்னிக்கப்படல, அது அவர் மேல் சுமக்கப்பட்டது. அவரால் நம்முடைய பாவங்கள் சுமந்திருக்கப்பட்டிருக்கிறதை உண்மை என்று விசுவாசிப்போம் என்றால்
நம் நோய்கள் இந்த நொடி பொழுதிலேயே அது குணமாகிறதை நாம் விசுவாசிப்போம். இன்னைக்கு இன்னமும் நம்ம ஏன் இந்த சிம்டமை குறிச்சு பயப்படுறோம்? இந்த இந்த விசுவாசம் இன்னும் நமக்கு வரல. இதை எனக்கு உட்படதான் நான் சொல்றேன். நம்ம சூழ்நிலைன்னு வரும்போது இதை நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆனா தேவன் இன்றைக்கு இதை ஆழமாய் நம் இருதயத்தில் பதிக்க விரும்புகிறார். அவருடைய சரீரத்துல என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து விட்டார் என்றால், இன்றைக்கு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களை, அதுதான் நிஜம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய பாவம் அவர் அவர் சுமந்து விட்டார் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் நீங்கிருச்சு. நோய்களை எல்லாம் குணமாக்கி, எல்லாம் குணமாகிறது. நம்முடைய பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்கப்பட்டு விட்டது. நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மையும் நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் முடிசூட்டுகிறார். நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப நம் ஒவ்வொருவருடைய வயதும், நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வயதும் அது வாழ வயது போல் ஆகிறது என்பதை நீங்க விசுவாசித்து உங்க இருதயத்துல நீங்க சொல்லுங்க. கர்த்தர் நன்மையானவைகளை இன்றைக்கு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறாராம். ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும் என்கிற வசனத்தை அதை நீங்க தியானிங்க. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை, நம்முடைய பலவீனம், நம்முடைய குடும்பம், வேலை, எதிர்காலம் எல்லாம் அவர் கரத்துக்குள்ள இருக்கிறத பாருங்க. உன்னதமானவருடைய கரத்துக்குள்ள எல்லாம் இருக்குது. அப்பா, இது எல்லாம் உங்க கரத்துக்குள்ள இருக்கிறபடியினால நான் சந்தோஷமா இருப்பேன். எல்லாவற்றையும் நீங்க எனக்காக செய்து முடிக்கிறீங்க. நீங்க முடிச்சிட்டீங்கப்பா, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாத்தையும் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அன்றைக்கு கோரேஸ் பிறக்கும் முன்னதாகவே கோரேசுக்காக சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தின தேவன், இன்றைக்கு நான் பிறக்கும் முன்னதாகவே எனக்காக எல்லாவற்றையும் நீங்க ஆயத்தப்படுத்திட்டீங்க. எனக்காக எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிச்சிருக்கிறீங்கப்பா. என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் அது மிகவும் பிரகாசமானதாய், சமாதானம் உள்ளதாய் இருக்கும் என்பதை நீங்க உங்க வாயிலிருந்து, அத இருதயத்தின் வாயிலிருந்து நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. அப்படியே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு அவர் சொல்றாரு. அப்பா, நீர் ஒருவரே தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே தேவன், அத சொல்லுங்க. நீர் ஒருவரே தேவன், உம்மாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை இன்றைக்கு எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து விட்டீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே இது உங்களுடைய இந்த இந்த மெடிடேஷன் பண்ண உங்களுடைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஆழமாய் இதை உணருங்க. இன்னைக்கு இந்த பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் அவரை நோக்கி பார்க்கும்படிக்கு அந்த வசனம் சொல்லுது. கோடிக்கணக்கான மக்கள் அப்படியே அவருக்கு முன்பாக மண்டி இடுகிறதை நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும். நம்ம மனக்கண்கள்ல பார்ப்போம். இன்னைக்கு பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக மண்டி இடுகிறதை நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கு அது நிஜத்தில் அது நடக்கும். இன்றைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக மண்டியிடுகிறதையும், நம்ம பட்டணத்துல, நம்ம தேசத்துல, உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவே தேவன் என்று அறிந்து கொண்டு அவருக்கு முன்பாக முழங்கால் படியிருக்கிறதை நீங்க அப்படியே பார்க்க ஆரம்பிங்க. இது நடக்கணும். பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பணும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் அது நிரம்ப வேண்டும். இத நம்ம தான் பார்க்கணும். நம்ம தான் தேவ புத்திரர்கள். இப்படித்தான் இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள் கடந்து வருகிறது. இன்றைக்கு யுத்தங்களும் போராட்டங்களும் அது ஓய்கிறதை நீங்க பாருங்க. இல்ல, பூமி சமாதானத்துக்குள்ள கடந்து வருது.
அதை நம்ம பார்க்க 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 இந்த பூமியில அது சிருஷ்டிக்கப்படும். நம்ம இன்றைக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தின் அம்பாசிடர்ஸா நம்ம இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் தூதுவர்களாய் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் நம்முடைய கையில தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் பூமிக்கு உப்பாய் இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக மண்டியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா நேஷன்ஸ், எல்லா கண்ட்ரிஸ், எல்லா மொழி பேசுகிற மக்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு கொண்டிருக்கிறது. உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் மிகவும் பெரியவர், மாட்சிமையுடையவர், மகத்துவம் உள்ளவர், வல்லமை நிறைந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். இன்றைக்கு இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். எல்லாம் உங்களை விட்டு இன்றைக்கு விலகி போனதை நீங்க உணருங்க. அப்பா, உங்க வெளிச்சம் இன்றைக்கு எனக்குள்ள, என் வீட்டுக்குள்ள, என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த வெளிச்சம் இருக்குது, கடந்து வந்திருக்கிறதப்பா. எல்லா பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நாங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எங்க வீட்டுல, எங்க குடும்பங்கள்ல, எங்க ஒவ்வொருவருக்குள்ளையும் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க சொல்ல சொல்ல சொல்லவே உங்க வாழ்க்கையில ஜீவனின் பிரமாணம் செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அந்த லா செயல்படுது. லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். இந்த பிரமாணம் நம்முடைய சரீரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் செயல்படுகிறது. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இறங்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று சொன்னீங்கப்பா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். நீரே எங்களை சிருஷ்டித்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை நடத்துகிறவர். எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கரங்களில் நீர் அப்பா வைத்திருக்கிறீரப்பா. நீர் அவைகளை, எங்களுடைய எதிர்காலத்தை உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீரப்பா. இந்த உலகத்துல நாங்க அடையாளங்களாக, அற்புதங்களாக இருக்கும்படிக்கு எங்களுடைய எதிர்காலத்தை நீர் எழுதி வைத்திருக்கிறீர். நட்சத்திரங்களைப் போல நாங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை நீர் அப்பா இந்த பூமியில நீர் வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே அது தொனித்து கொண்டே இருக்கட்டும்ப்பா. எங்க எல்லை, எங்களுக்கு உண்டான உடைமைகள், எங்களுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறீரப்பா. உங்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீங்க தான் ஆளுகை செய்றீங்கப்பா. ஒன்றும் எங்களை தொட முடியாது. எங்க தலையில் உள்ள முடிய கூட நீங்க எண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா ஒன்றும் எங்களை தொட அனுமதி இல்லை, அதிகாரம் இல்லை. நீங்க யாருக்கும் அந்த வல்லமையை கொடுக்கலப்பா. அந்த சத்ருடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் உறிஞ்சி எடுத்துட்டீங்கப்பா. இன்னைக்கு எங்க மேல எந்த அதிகாரமும் எதற்கும் கிடையாது. கர்த்தருடைய வல்லமை அப்படியே செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை நீர் செய்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். துதி, கன, மகிமை யாவையும் என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூக்கா. எதுவும் ஷேர் பண்ணணுமா? டெஸ்டிமனிஸ், ப்ரேயர் ரிக்வெஸ்ட், இல்ல இன்றைக்கு ஆண்டவர் உங்க கூட என்ன பேசினாரு, அது எதுவும் ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம்.
யாரும் பண்ணணுமா? இந்த வார்த்தையே நம்ம எல்லாருக்கும் போதுமானதாய் இருந்ததை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் நம்ம வாழ்க்கையில இனி செய்ய போகிறார். இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம். இத பாருங்க. இந்த மெடிடேஷன் எல்லாம் நம்ம தனியா போடுவோம். உங்களுக்கு ஒருவேளை சில நேரங்கள்ல கலக்கமோ பயமோ வரும்னா இந்த மெடிடேஷன், இந்த மெசேஜ் இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட் அக்கா, சொல்லுங்கக்கா. பிரைஸ் தி லார்ட் அக்கா. அக்கா, என் மகளுக்காக ஜெபிக்கணுங்கா. என் மகளுக்கு இந்த பீரியட்ஸ் வரமாடுக்கா சரியாவே. அவளுக்காண்டி ப்ரேயர் பண்ணுங்கக்கா. ஓகே. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நானே கர்த்தர், என்னை தவிர வேறே தேவன் இல்லை அப்பா. ரட்சிப்பதற்கு உங்களை தவிர இந்த உலகத்துல யாரும் இல்லப்பா. இந்த நேரத்துல அப்பா, எல்லா தடைப்பட்டிருக்கிற அந்த பீரியட்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே அந்த தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் அப்பா. அது ரெகுலரா ஆண்டவரே, ஒரு அப்பா, நீங்க ஒரு பிள்ளை, ஒரு அப்பா வாலிப வயது அந்த முதிர்ச்சி அடையும் பொழுது எப்படி அந்த பீரியட்ஸ் வரணும்னு நீங்க சித்த வச்சிருக்கீங்களோ அதே போல அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே சரீர பலவீனங்கள் எல்லாம் நீங்கி நார்மலான ஒரு பீரியட்ஸ் அந்த பிள்ளைக்கு உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் அப்பா. இந்த நாளிலிருந்து ஜீவனுடையவர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீரே ஜீவன் அப்பா. அந்த பிள்ளைக்குள்ள அந்த ஜீவன் கடந்து சென்றிருக்கிறபடியினால் இந்த தடைகள் உடைக்கப்பட்டதை நாங்கள் பேசுகிறோம். அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீர் செய்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். சாட்சியாய் உடைய மகளை நிறுத்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூக்கா. வேற எதுவும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எதுவும் இருக்குதா? ஓகே. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானிங்க. இதுதான் நிஜம். அவர் நம்முடைய சரீரத்துல இருந்த அத்தனை, நம்ம வாழ்க்கையில இருந்த பாவத்தை அவர் சுமந்துட்டாருன்னா நம்ம சரீரத்துல எதுவும் இல்லை. நம்ம பூரணமாய் ஜீவனுக்குள்ள வந்திருக்கிறோம். சுகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் நிஜம். இத விசுவாசிக்க விசுவாசிக்க, இத உணர 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 உங்க வாழ்க்கையில மகத்துவமான காரியங்கள், இது வியாதியில மாத்திரம் இல்ல, எல்லா விதமான குறைவுகள், கடன் வாரங்கள், இல்ல ஞானத்துல குறைவு எல்லாமே மாறும். அவர் நம்மில் பூரணமாய் இருக்கிறார் என்றால், அவர் நமக்குள் இருக்கிறார் என்றால் நம்ம வாழ்க்கை டோட்டலா மாறுவதுதான் நிஜம். அதனால இதை தியானிச்சு பாருங்க. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிங்க. இன்னைக்கு கூட நான் ஒரு மெசேஜ் ஷேர் பண்றேன், உயிர் தெழுந்த வல்லமை. இது நம்ம மண்டே ஜூம்ல ஷேர் பண்ண மெசேஜ். அதை தொடர்ந்து நீங்க கேளுங்க. அந்த வார்த்தை மிகவும் வல்லமையுள்ள வார்த்தை. இதுக்கு முன்னாடியே நிறைய மெசேஜஸ் இருக்கு, ஆனா இதை நான் ஷேர் பண்றேன். நீங்க கேளுங்க. நிறைய பேருக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது என்னதோ நமக்கு வியூஸ் கூடணும் அப்படியெல்லாம் இல்லை. இந்த வார்த்தையை அறியாமல் நிறைய பேர் பயத்துக்குள்ளேயும் கலக்கத்துக்குள்ளேயும் சோர்வுகளுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. இந்த மெசேஜை நீங்க ஷேர் பண்ணும்போது ஒரு பெரிய விடுதலை கண்டிப்பா அவங்களுக்குள்ள கடந்து போகும். கத்துறவங்களவோ யாரும் ஷேர் பண்ணணுமா? அனு ஷேர் பண்ணுமாமா? ஆமாக்கா, ஒரு டெஸ்டிமோனி சொல்லணும்க்கா. சொல்லுமா. அக்கா, நேத்து காலையில வந்து எங்க பாப்பாவோட கம்மல் வந்து தொலைஞ்சிடுச்சு. அவ ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கும்போது. அப்போ தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. நான் ப்ரேயர் பண்ணேன். அப்பதான் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க, நீங்க ஒளிப்படத்துல இருக்கிற மறை பொருட்களை எல்லாம் தேவன் வந்து வெளிப்படுத்துவாருன்னு. ஏசப்பா, இந்த வார்த்தை எனக்கு நீங்க கொடுத்தீங்க. அதனால என்னோட பொருள் எதுவுமே நான் இழந்து போக முடியாது. கண்டிப்பா அது நான் கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடதுக்கு நேரம் இல்ல. அவ ஸ்கூல் போயிட்டா, அப்புறம் வேலைக்கு போயிட்டோம். ஆனா எனக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது, எப்படியும் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஈவினிங் வந்து எல்லாம் தேடி பார்த்தோம். நாங்க தேடின இடத்துல கிடைக்கல, ஆனா அப்போ இருந்தது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பிரைஸ் காட். அதுதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாரும் ஷேர் பண்ணுமா? ஓகே, நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு குடும்பமா தான் நாங்க பார்க்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் நம்ம ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க அது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறத நாங்க இங்க உணர்கிறோம். இது நான் பேசுறேங்கிறதுனால இல்ல, எனக்கே தெரியாது. நாங்க வந்த பிறகுதான் ஆவியானவர் பல காரியங்களை என் கூடயே பேசுவாரு. புதுசா இருக்கும். எனக்குள்ளேயே பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதனால இது நான் பேசுறேங்கிற இடத்துல நான் இல்ல. என்னுடைய பலத்தினாலும் அல்ல, அவருடைய கிருபை, அவருடைய ஆவியினாலே இதை நாங்க நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். நீங்க உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும் என்றால் உங்க குடும்பங்கள்ல உள்ளவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம அநேகரை கொண்டு வருவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நம்ம வெளிச்சமா இருக்கிறோம்னா, நம்ம இந்த வெளிச்சத்தை நம்ம அறிந்திருக்கிறோம்னா, இந்த அநேகருக்கு நம்ம கொண்டு செல்லணும். தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.